ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் விலாக். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சிம்பிளாக ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு சாம்பார் சாதம் செய்வது எப்படின்னா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்து அதை வெட்டி வச்சுக்கிறோம். அந்த வெள்ளை உள்ள இதெல்லாம் எடுத்துக்கணும், ஏன்னா கல்லடை போகிறோம், அதனால் அதை வெட்டி வச்சுட்டு தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்தரிக்காய் இது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் ஈஸியாக குயிக்காக வேலை நடக்கும். அதுக்குன்ட்டு ஒரு குக்கரு அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சு குக்கர் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெங்காயம் அதெல்லாம் போட்டு துவைக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தக்காளி போட்டால் அப்படி துவைக்கணும் பாருங்கள். வெங்காயம் துவைக்கிட்டேன்னா வெங்காயம் துவைக்கினதும் அடுத்து நல்லா துவங்கிடுச்சான்னு பார்த்து நல்லா கோல்டன் கலர் வந்தால் தான் எப்போயுமே எல்லா பொருளும் சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கோல்டன் கலராக வெங்காயம் வதங்கினா பிறகு அதுக்கப்புறம் தான் வேறு எல்லாம் போட்டு சாம்பார் சாதம் ஈஸியாக செஞ்சலாம். 10 நிமிஷம் தான், டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. என்னம்மா இப்போ தான் உள்ளாக்க போனேன் அதுங்களையும் முடிஞ்சிச்சான்னு கேட்பாங்க, அப்படி இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக துவங்கிடுச்சு. அது தக்காளியை போட்டு துவக்கிட்டு நல்லா தக்காளி துவங்குறதுக்கு லைட்டாக தக்காளி போட்டு கிண்டி விட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக தக்காளி துவங்கணும். அதனால் தக்காளி துவங்கிடுச்சு. துவங்கினாப்பட்டி இருக்கிற நம்ம அறுத்து வச்சுருக்க காய்கறி என்னென்ன தேவையான காய்கறி அது எல்லாமே உள்ளாக்க போட்டு நல்லா ஒரு எண்ணெயிலேயே ஒரு பரட்டி நல்லா சுருளை இது பண்ணி வச்சுருங்க. நல்லா இருந்தால் மிக்ஸ் பண்ணி அவ்வளோ பார்க்க எப்படி இருக்குது அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணதுன்னா எண்ணெயிலேயே நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருந்தோம்னா பொதுவாக வச்சு நல்லா இது பண்ணி வச்சு நல்லா ஒன்றுக்கு ஒன்றா நல்லா இதாகிடுச்சு. அதுக்கன்ட்டு நம்ம வீட்லேயே அரைச்ச கொத்தமல்லி கொத்தமல்லி வத்தல் எல்லாமே சேர்த்து நம்ம ஆச்சி மசாலா மாதிரி நம்ம வீட்டு மசால் படியை கொஞ்சம் அள்ளி அப்படியே பரவலாக தூவி விட்டால் உடம்பு செம்ம மணமாக இருக்கும். அதுக்காண்டி வீட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சு அம்மா கொடுத்து விட்டாங்க. அதாவது அம்மா மசாலா போட்டு நல்லா துவக்கி எண்ணெயிலேயே நல்லா சுருள மசாலா போட்டு துவக்கி மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் துவக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பெல்லாம் நனைய வச்சுருக்கேன். பருப்பு அரிசி இது எல்லாமே நனைய வச்சு உள்ளாக்க போகிறது தான் ஈஸியான வேலை. செம்ம ஈஸி. 10 நிமிஷத்தில் சாம்பார் சாதம் ரெடி. அழகாக ஸ்கூலுக்கு ரொம்ப அறிபறியாக லேட்டாக எழுந்திரிச்சா கூட அழகாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பச்சை ஸ்மெல் எல்லாமே வழங்கினதும் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதித்ததும் நம்ம நனைய வச்சுருக்க அரிசி பருப்பை உள்ளாக்க போட்டு ஒரு பிண்டு கிளறி தேவையான அளவு உப்பு போட்டால் கொதிச்சது வந்தால் சாம்பார் சாதம் ரெடி. சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம். அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் சூடான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இப்படி தான் நம்ம சாம்பார் சாதம் ரெடி பண்ணுறோம். ஈஸியாக இருக்கும். பேச்சுலர் கூட ஈஸியாக இந்த சாம்பார் சாதம் செஞ்சுருவாங்க. தனுஷ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். எல்லாருமே சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.